நாக்கரே, நாம் இயல் 7ல் உள்ள தலைமை பண்பு துணைப்பாடத்தை பார்த்தோம் அல்லவா? அந்த துணைப்பாட கட்டுரையை இன்று காண்போம். குறிப்புச் சட்டகம் முன்னுரை. நிர்வாகத் திறமை 3 போட்டிகள். யார் சிறந்த நிர்வாகி? முடிவுரை. இந்த குறிப்புச் சட்டகத்தை எழுதுதல் வேண்டும். முதலில் முன்னுரை. தலைமை பண்பு என்பது மிகவும் தலையாய பண்பு. தலைமை பண்பு மிகவும் தலையாய பண்பு. அப்பொறுப்பினை உரியவரிடம் கொடுத்தல் பற்றி பல திட்டங்களை வகுத்த வேமனை பற்றி காண்போம். அந்த பொறுப்பை உரியவர்கிட்ட கொடுக்கணும். அதனால பல திட்டங்களை அவர் போட்டார். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அந்த வேமனை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். நிர்வாக திறமை. செந்தூரின் முன்னேற்றத்திற்காக, செந்தூர்ன்றது ஊர் நமக்கு தெரியும் இல்லையா, பல திட்டங்களை செயல்படுத்தவும் அதற்கு சரியான திறமையான ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் முரசு அறைந்து அறிவிக்கப்பட்டது. பாலன், பூவண்ணன் ஆகிய இருவரும் போட்டி போட்டனர். 2 பேரும் தான் போட்டி போட்டாங்க. மக்கள் மீது அன்பு கொண்டவரே நிர்வாக திறமைக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு 3 போட்டிகளை வைத்தார் வேம்பன். இதில் என்னன்னா, மக்கள் மீது அன்பு கொண்டவரை தான் நிர்வாக திறமைக்கு தேர்வு செய்யணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு 3 போட்டிகளை வச்சார். 3 போட்டிகள் என்னென்ன? முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராகவும், 2வது போட்டி சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தவும், 3வது மக்களிடம் பரிவு காட்டலும் ஆகும். இந்த 3 போட்டிகள் தான். பாலன் அறுசுவை விருந்தளித்தும் தன் சொத்துக்களை பகிர்ந்தளித்தும் தனது திறமையை காட்டினான். முதல் போட்டி அறுசுவை உணவு வச்சா, தன்னோட சொத்துக்களை பகிர்ந்தளித்தான் பாலன். 2வது அதே முதல் போட்டியில் பூவண்ணன் என்ன செஞ்சாரு? பூவண்ணன் திறமையான சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கல்வியோடு கற்றுக் கொடுத்தும் தள்ளாடிய மூதாட்டிக்கு உதவியும் செய்தான். இவர் திறமையானவங்களை தேர்ந்தெடுத்து தொழில் கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தார். கல்வியோட அதை கற்றுக் கொடுத்தாரு. மேலும் என்ன செஞ்சாரு? தள்ளாடிய மூதாட்டிக்கு உதவி செஞ்சாரு. ஆனால் அந்த பாலன் செய்யலை. யார் சிறந்த நிர்வாகி? மக்கள் மீதும் ஊரின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்த பூவண்ணனே சிறந்த நிர்வாகியாக தேர்வு செய்யப்பட்டது. யாரை தேர்வு செஞ்சாங்க? பூவண்ணனை. முடிவுரை. நிர்வாகம் சிறந்து விளங்க எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்பதை நாம் தலைமை பண்பு பாடத்திலிருந்து தெரிந்து கொண்டோம். நாமும் அவ்வாறே செயல்படல் வேண்டும். இந்த தலைமை பண்பு இருக்கிறதல்லவா, இந்த குறிப்பு சட்டகம், இதை முதலில் எழுதி பின்பு வெற்றி அனைத்தையும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏட்டில் எழுதுதல் வேண்டும். செல்வங்களே, சென்ற பாட வேளையில் இயல் 9 அறநெறிச்சாரம் செயற்பகுதி பார்த்தோம் அல்லவா? முனைப்பாடியார் இயற்றியது. அந்த பயிற்சி வினாக்கள் இது. பொருள் தருக. வன்மை, வலிமை, ஆற்றல், சக்தி, முயற்சி. ஏதாவது ஒன்றில் எழுதினால் போதுமானது. சாற்றுங்கால், கூறுமிடத்து சாற்றுங்கால். தலை, முதன்மை. தலை என்றால் முதன்மை. பிரித்து எழுதுக. பொழுது ஆற்றும், பொழுது கூட்டல் ஆற்றும். சாற்றுங்கால், சாற்றும் கூட்டல் கால். சாற்றும் கூட்டல் கால். சாற்றுங்கால். நிரப்புக. அறநெறிச்சாரம் டேஸ் வடிவில் இயற்றப்பட்ட நூல். எந்த வடிவில் இயற்றப்பட்ட நூல்? வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல். 2வது அறநெறிச்சாரம் பாடலின் ஆசிரியர் டேஸ் ஆவார்? முனைப்பாடியார் ஆவார். அறநெறிச்சாரம் பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார் ஆவார். விடையளி. நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய
பண்பு யாது? நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? பிறர் மனம் புண்படாமல் பேசுதல். நம்ம பேசும்போது பிறர் மனம் புண்படக்கூடாது. சொற்குற்றங்கள் ஏற்படாமல் பேசுதல். நம்ம பேசும்போது சொல்லல குற்றம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பேசணும். பிழைகள், குற்றம் என்றால் பிழைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பிழையின்றி பிறர் குணம் அறிந்து பேசுதல். பிழை இல்லாம பிறருடைய மனசை அறிஞ்சு பேசணும். இரண்டாவது, மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவதை எழுதுக. மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவதை எழுதுக. 3 உயர்ந்த பண்புகளை அறநெறிச்சாரம் கூறியுள்ளது. என்னென்ன? குற்றம் ஏற்படாமல் பேசுதல். பிழை ஏற்படாமல் பேசணும். துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல். இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட நம்ம மனம் தளராமல் இருத்தல் வேண்டும். மனசை விட்டுறக்கூடாது. தம்மை வெறுப்பவரிடத்தும், நம்மளை வெறுக்கிறவங்க இடத்திலும் கூட, அவங்க கிட்ட கூட வேற்றுமை பாராட்டாத, அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதுதான் அவங்களை வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை ஆகிய இம்மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. இந்த 3, குற்றம் ஏற்படாமல் பேசுதல், துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல், மனம் தளரக்கூடாது, தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை, உண்மையோடு இருக்கணும், அவங்களை வெறுக்கக்கூடாது ஆகிய இம்மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. அறநெறிச்சாரம் இந்த 3 மிக உயர்ந்த பண்புகளை நமக்கு கூறியிருக்கிறது. அன்பு செல்வங்களே, தலைமை பண்பு மற்றும் அறநெறிச்சாரம் அவற்றை தாங்கள் ஏட்டில் எழுதுதல் வேண்டும். நன்றி.